கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா என்று பாரதியார் 4 வரி பாட்டில் பாடிவிட்டு சென்றார். நான் படும் பாட்டை யார் பாடுவது? எங்கள் தாத்தாவுடன் பிறந்தவர்கள் 11 பேர், என் கொள்ளு தாத்தாவுடன் பிறந்தவர்கள் 14 பேர். இப்படி குடும்பத்தை பெருக்கச் சொன்னால் ஊரை வளர்த்தவர்கள் இவர்கள். சிரிக்காதீர்கள், எங்கள் தாத்தா மட்டுமல்ல, உங்கள் தாத்தாவும் உங்கள் கொள்ளு தாத்தாவும் அப்படித்தான். ஆனால் இன்று ஒரு பிள்ளை பெற்றெடுப்பதே பெரிய விஷயம் என்று தவமிருந்து வரம் வாங்கி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள். அதுவும் அரை மணி நேரத்தில் அறுவை சிகிச்சையிலேயே நாமெல்லாம் பிறந்து விடுகிறோம். இப்பொழுது நான் பிறக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு எத்தனை நாள் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்று என் தாய் வேலை செய்யும் நிறுவனம் தான் கூறுகின்றது. உங்கள் அறிவியல் சாதனங்கள் தாய்ப்பாலை சேகரிப்பது எப்படி என்று கூறலாம். ஆனால் நான் பிறந்த 6 மாதங்களில் என்னை விட்டு வேலைக்கு செல்லும் என் தாயின் அரவணைப்பை எப்படி சேகரிப்பது? எனது பள்ளிக்கூட சேர்க்கை வயது 5 அல்ல, அதற்கு முன்னர். நான் பரவாயில்லை. இனி பிறக்கப் போகும் குழந்தைகள் மருத்துவமனையிலிருந்து நேரடியாக பள்ளிக்கூடத்திற்கு இறக்குமதி செய்யப்படுவார்கள் போல. என்னடா இவன் இப்படி அழுது புலம்புகிறானே என்று நினைக்கிறீர்களா? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். முன்பெல்லாம் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்று கேட்டால் எண்ணி பார்த்து பதில் சொல்வார்கள். எந்த குழந்தை என்ன வகுப்பு படிக்கிறது என்று கூட தெரியாது. ஏதோ அந்த காலம் பொற்காலம் போலவும் நாங்கள் எல்லாம் பாவப்பட்ட காலத்தில் பிறந்தது போலவும் பேசிக்கொள்கிறீர்கள். நிலாவை காட்டி சோறூட்டினால் அன்றைய தாய், இன்று நாங்களோ எங்கள் கனவு நாயகன் அனுப்பிய சந்திராயன் கதைகளோடும் நெஞ்சில் கனவோடும் உணவு உண்கிறோம். குழந்தை தொழிலாளர்கள் இன்று இல்லை. உறவுகள் புடைசூழ அன்பு காட்டி பால்மணம் மாறா குழந்தைகளுக்கு திருமணம் செய்யும் குழந்தை திருமணம் இன்று இல்லை. குழந்தைகள் குழந்தைகளாக வாழும் சூழ்நிலையை இந்த நாடும் வீடும் தந்திருக்கிறது. அறிவியல் வனத்தில் பூத்த மலர்கள் இன்றைய குழந்தைகள். அறவழி நடந்திட ஆத்திச்சூடி பயிலும் மழலைகள். பெற்றவர்களுக்கே கற்றுத்தரும் எட்டிக்காரத்தனம். முளைக்கும் போதே மணக்கும் துளசி, அதுபோன்று குழந்தை மனம். குழந்தைகளோடு குழந்தையானால் கவலை மறந்துவிடும். குழந்தைகள் பேசும் மழலை மொழி அமுது சுரந்து வரும். நம் மனதிற்குள் வேர் விட்டு பரவி கிடக்கும் விஷத்தன்மைகள் எல்லாம் அமுதத்தன்மைகளாய் மாறிப்போகும். வஞ்சக மனித மனங்களோடு பழகி பழகி கலங்கி கிடக்கும் நமது உள்ளம் தெளிவான மழை துளியைப் போல புனிதப்பட்டு போகும். வளர்ந்து பக்குவம் பெற்ற நம் அறிவின் துணை கொண்டு பிள்ளை உள்ளம் என்னும் வெள்ளை உள்ளம் பெறுவோம்.